கடமையா தூக்கமா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கடமை தான் முதல்ல நிற்கணும். கடமையை செய்யாமல் நான் தூங்க மாட்டேன். அந்த தூக்கத்துக்கு அடிக்டாகவே ஆகக்கூடாது. தூக்கத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. அடிமைத்தனங்கள் நிறைய இருக்குது. அதாவது சாப்பாட்டுக்கு அடிமையாகிறது, அப்புறம் தூக்கத்துக்கு அடிமையாகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறது. இப்படி பல வகையான அடிமைத்தனம் இருக்குது. பெண்களுக்கு அடிமையாகிறது. ஒரு ஆண் பெண்ணுக்கு அடிமையாகிடுவான். அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் அடிமைத்தனம் என்பது என்ன தெரியுமா? ஒரு ஆண் பெண்ணுக்கு அடிமையாகிறான். பெண் தனக்கு ஒரு ஆணை அடிமைப்படுத்துவா பாருங்கள், அதுவும் ஒரு அடிமைத்தனம். ஒரு பெண்ணிற்கு ஆண் அடிமையாகிறான் பாருங்கள். இப்போ பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் ஒரு பெண் எப்படி பெண்ணின் பார்வையில் அந்த அடிமைத்தனம் எப்படி வேலை செய்யுதுன்னா, தனக்கு அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு ஒரு பெண் செயல்படுவாள். ஒரு ஆணை தன்னோடு சம்மந்தப்படுகிற ஒரு ஆணை தனது அடிமையாக நடத்த வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். அப்படிப்பட்ட மனப்பான்மை அது ஒரு பெண்ணிற்கான பலவீனம். அப்படி அது ஒரு பெண்ணின் பலவீனமாக அது மாறிவிடும். தனக்கு உதவியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆண் மகனை தனக்கு உதவியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தனக்கு அடிமையாக வைத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோல் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவியாக தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக மாறிடக்கூடாது. பெண்களுக்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது. மாறினா அது என்னவாகும்? அது ஆபாசமாக மாறிவிடும். அதுபோன்று அடிமைத்தனங்களில் ஒன்று தான் தூக்கத்துக்கு அடிமையாவது. தூக்கத்துக்கு அடிமையாயிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியும். அதாவது அடிமைத்தனங்கிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. அதாவது தூக்கத்துக்கு அடிமையாகிறது, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறது, அப்புறம் உணவுக்கு அடிமையாகிறது, பெண்ணுக்கு அடிமையாகிறது, அல்லது ஒரு பெண் தனக்கு ஒரு ஆணை அடிமைப்படுத்துவது, இப்படி பொழுதுபோக்குக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி அடிமைத்தனம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, மது அருந்துவதற்கு அடிமையாகுவது, இந்த மாதிரி எதுக்குமே அடிமையாகிடக்கூடாது. அந்த வகையில் தூக்கத்துக்கு மிக முக்கியமாக தூக்கத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. தூக்கமாக நமது கடமையா அப்படின்னு பார்க்கும்போது எனது கடமை தான் எனக்கு முதலில். அப்புறம்தான் கடமையை செஞ்சுட்டு தான் இன்றைக்கின்னு எனக்கு சில கடமைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் பட்டியலிட்டு வச்சுருக்கணும். பட்டியலிட்டுக்கிட்டு இன்றைக்கி நான் இந்த கடமையை செய்யாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கணும். அந்த வகையில் அப்படி இருந்தால் தான் சாதிக்க முடியும். இல்லை எனக்கு நைட் ஆகிடுச்சு, எனக்கு இன்றைக்கி நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, ஆனால் இப்போ மணி 10 ஆகிடுச்சு, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னா அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அதை செஞ்சுட்டு தான் நான் தூங்குவேன். அதை செஞ்சு முடிக்கும்போது எனக்கு இன்றைக்கி நைட்டு தூங்குவதற்கே நேரம் கிடைக்காதுன்னா அது பரவாயில்ல, எனது கடமை தான் முதல்ல அப்படின்ட்டு நம்ம கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தூங்குவதற்கு கூட என் கடமையை இன்றைக்கி செய்வதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது, அதனால் எனக்கு இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கே நேரம் கிடைக்காது, என் இன்றைய கடமையை செய்வதற்கு எனக்கு இன்று இரவு அதிக நேரம் ஆகிவிடும், அதனால் இன்று இரவு எனக்கு தூங்குவதற்கே நேரம் கிடைக்காது அப்படின்னா அது பரவாயில்ல, என் கடமை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த கடமையை செய்யணும். அந்த கடமைக்கு தான் முதல் முக்கியம். தூக்கங்கிறதுலாம் தூக்கத்தை பற்றின கவலையை விட்டுருங்க. ஐயோ தூங்கலையே, ஆனால் தூங்கணும். தூக்கத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. தூக்கத்தை பாதிக்காத மாதிரி நம்ம கடமையை திட்டமிடணும். அதுக்காக நள்ளிரவு 2-3 மணி வரைக்கும் நம்ம கடமைகளை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. நம்ம தூக்கமும் நம்ம உடம்புக்கு ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் தேவை, அல்லது 8 மணி நேரம் தேவை அப்படிங்கிறது வச்சு 8 மணி நேரம் தேவைங்க நமது உடம்புக்கு தூக்கம் என்பது. அதற்கு தகுந்தாற் போன்று நமது கடமைகளை திட்டமிட வேண்டும். நமது தூங்குகிற நேரத்தை குறைக்கிற மாதிரி கடமைகளை வளர்த்துட்டு போகக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி நோய் கடைசியில் சீக்கிரமாக செத்து போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது. அதனால் தூக்கத்துக்கும் ஒரு முக்கியத்துவம். அதே நேரத்தில் நம்ம கடமை தான் நமக்கு மிக முக்கியம். கடமையை செய்ய முடியல அப்படின்னா கடமையை செஞ்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற நிலைமை வரணும். கடமையாக தூக்கமாகும்போது கடமை தான் முக்கியம். அதே நேரத்தில் தூக்கத்துக்கும் ஒரு மதிப்பு. தூக்கத்தோட அந்த நேரத்தில் அது தூக்கத்துக்கு சொந்தமானது. தினசரி வாழ்க்கையில் 24 மணி நேரம், அதில் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு சொந்தமானது. அந்த தூக்கத்துக்கு சொந்தமான அந்த நேரத்தை உங்கள் கடமை திருடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கணும். அது உங்கள் கடமை கடமைக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, கடமை செய்வதற்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதுபோல் தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அது தூக்கத்துக்கு சொந்தமானது. கடமைக்கான நேரம் என்பது கடமைக்கு சொந்தமானது. உங்களுடைய தூக்கத்தை இடையூறு செய்யாதவாறு உங்கள் கடமைகளை திட்டமிடணும். கடமைகளை அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கணும். நீங்கள் செய்கிற கடமை உங்களை தூங்க விட மாட்டேங்குது, தூக்கத்தை குறைத்து விட்டது, தினமும் 3 மணி நேரம்தான் தூக்கமாக இருக்கிறது, தூக்கத்திற்கு சொந்தமான நேரத்தை உங்கள் கடமை கடன் வாங்கி விடுகிறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நாளையோட நோய் வந்துடும். அதனால் அதுவே ஒரு திருட்டு தான்.
தூக்கத்திற்கு சொந்தமான நேரத்தை உங்கள் கடமை திருடுகிறது அப்படின்னா அதுவே ஒரு திருட்டு. அல்லது கடன் வாங்குகிறது அப்படின்னா திருப்பி கொடுத்துடணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் கடமை செய்கிறதுக்காக தூக்கத்திடமிருந்து நீங்கள் தூக்கத்திற்கு சொந்தமான நேரத்தை கடன் வாங்குகிறீர்கள் உங்கள் கடமை செய்வதற்காக. உங்கள் தூக்கத்தில் கேட்குது, கடமை என்ன பண்ணுது, கடமை தூக்கத்தில் கேட்குது, தூக்கமே என் கடமை செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு உன்னுடைய நேரத்திலிருந்து ஒரு 4 மணி நேரத்தை எனக்கு கொடு. வழக்கமாக நீ 9 மணிக்கு தூங்குவ, இன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் அப்படின்னா 9 to 4 இப்போ எத்தனை மணி நேரம், 1 மணிக்கு தான் இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்கும். ஒரு 4 மணி நேரத்தை ஏண்ட கொடுத்துரு, நாளைக்கு நீ பகலில் தூங்கிக்கோ. அப்படியே வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடணும் தூக்கத்துக்கிட்ட. அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே செயல்படணும். அதனால் தூக்கமாக கடமையான்னு வரும்போது உங்களுக்கு கடமை தான். அதே நேரத்தில் தூக்கத்திட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும். அந்த நேரத்தை கடன் வாங்கும்போது அந்த கடனை நேரத்திடம் திரும்ப கொடுத்து விட வேண்டும். அதாவது தூக்கத்துக்கு சொந்தமான நேரத்தை உங்கள் கடமை அபகரிக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது. அந்த மாதிரி தான் திட்டமிடணும். 8 மணி நேரம் தூக்கம்னா அந்த தூக்கத்துக்கு சொந்தமான நேரம் அது. உங்கள் கடமை அந்த தூக்கத்துக்கு சொந்தமான நேரத்தை திருடுற மாதிரியோ கடன் வாங்குகிற மாதிரியோ வச்சுக்காதீங்க. அந்த உங்களுக்கு கடமைக்குன்னு ஒரு நேரம், தூங்குறதுக்கு நேரம், அதுக்கு கடமைக்கான நேரத்தில் கடமையை முடித்து விட வேண்டும்.